Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தீ விபத்தில்லா தீபாவளியை பொதுமக்கள் பாதுகாப்பாக கொண்டாட தஞ்சை மாவட்ட தீயணைப்புத்துறை வாருங்கள் கற்றுக்கொள்வோம் என்ற நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தஞ்சை மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தீபாவளி வர இருக்கின்ற நிலையில் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகம் முன்பாக தீ ஏற்பட்டவுடன் அதை எவ்வாறு உடனடியாக அணைக்கலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் திரு குமார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த தீபாவளி வரப்போது அங்கங்கே வெடி வெடிப்பாங்க, ஃபயர் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எந்தெந்த மாதிரியான தீ விபத்துகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எந்த வகையில் அதை அணைக்கிறதுங்கிறத ஒரு விழிப்புணர்வு பொதுமக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த வீட்டு சிலிண்டர்லாம் அடிக்கடி விபத்து ஏற்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான கருவிகள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும்? நம்முடைய தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறையினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னன்னா தீ அணைக்கும் பணி. அதுக்கு அடுத்தபடியாக என்ன வருமுன் காப்போன்ற மாதிரி தீ விபத்து வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது தான் அடுத்த தலையாய கடமை. அந்த வகையில் எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு வீட்டில் தீ பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். அதனால பொதுமக்கள் அனைவருமே அந்த தீ பாதுகாப்பு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவங்கள நீங்க அவங்கள நிலையத்துக்கு வர வச்சு வாங்க கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலயமா இந்த சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமை 3 அமர்வுகளாக, ஒரு நாளைக்கு 3 அமர்வு, 2 நாள் 6 அமர்வு நடக்க போகுது. இதுல அருகில் உள்ள அனைத்து பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் யாரா இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஜெனரல் பப்ளிக் யாரா இருந்தாலும் எல்லாருமே வர சொல்லி அழைப்பு ஊடகங்கள் வழியா கொடுத்துருக்கோம். இப்ப அதன் அழைப்பின்பல முதல் அமர்வு இப்ப இன்று நடந்துட்டு இருக்கு. இதற்கு நமக்கு மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையேற்று முதல் அமர்வை இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். இந்த அமர்வின் மூலமா நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு 5 வகையான விஷயங்கள் நாங்க சொல்லி கொடுக்குறோம். என்னன்னா, வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டால், சமையல் தீ விபத்து, அதாவது எல்பிஜி சிலிண்டர் தீ விபத்து ஏற்பட்டால் அந்த சிலிண்டரை தீ விபத்து அணைப்பதற்கு இந்த மாதிரி ஒரு சிறிய ரக தீயணைப்பு சாதனத்தை ஒவ்வொரு வீட்டிலுமே வைத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்பது முதல் கருத்து. ஏன்னா இது நம்ம இந்த நேரத்தில் என்ன சொல்றோம்னா, நம்முடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த சமையல் அறையில தீயணைப்பு சாதனங்களை வைப்பது என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. இதன் பொருட்டே நிறைய விபத்துகள் நடக்குது. அதனால நம்ம அமேசான்ல நிறைய பொருள் வாங்குறோம். தீபாவளி தம்மாக்கான்னு போறோம், தீபாவளி நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம். ஆனா அதுல நம்ம என்ன ஏகப்பட்ட பொருள் வாங்குறோம். பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், எல்லாம் செல்போன் வாங்குறோம், நிறைய வாங்குறோம். இந்த ஒரு முறை எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்க ஒவ்வொருவருமே உங்களுடைய இல்லத்துல, உங்க சமையல் அறையில ஒரு தீயணைப்பு சாதனத்தை, அது அமேசான்ல வாங்கினாலும் சரி, கடையில போய் வாங்கினாலும் சரி, வாங்கி உங்களுடைய தீ பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு எங்க தீயணைப்புத்துறை இயக்குனர் மூலியமாகவும் எங்களுடைய தீயணைப்புத்துறை ஒட்டுமொத்த தீயணைப்புத்துறை சார்பாக நான் வேண்டுதல் வைக்கிறோம். இது முதல் பராமரிப்பு நிதி உதவி 20